மட்டக்களப்பு பாசிக்குடாவில் உள்ள தனியார் சுற்றுலா விடுதியில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. கலந்துரையாடலில் சீன தூதரக அதிகாரிகள், சிவில் சமூக பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். சீன அரசாங்கம் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றது. 1.5 பில்லியன் ரூபாய்களை இந்த வருடத்தில் வழங்கியுள்ளோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி வீடமைப்பு திட்டங்கள், மீன்பிடி உபகரணங்கள், உலர் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல உதவிப் பொருட்களை நாங்கள் வழங்கியுள்ளோம். புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு மக்களுடைய மனநிலை, அவர்களுடைய எதிர்பார்ப்பை பற்றி அறிந்து கொள்வதற்காக, தேவைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக அவர் இங்கே வந்தார். சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கு நாங்கள் இந்த எங்களுடைய மட்டக்களப்பு உடைய முக்கியத்துவத்தை அவருக்கு எடுத்து எம்பினோம். அவர் அதனை மிக கவனத்தில் எடுத்து அதற்கு ஏதாவது ஒரு உரிய நடவடிக்கை செய்வதாக உறுதியளித்தார். கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய தற்போதைய நிலையும் அதனுடைய தேவைகளையும் பற்றி சொன்னோம். இங்கே புறக்கணிக்கப்படுகின்ற எங்கள் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு உரிய வெளிநாட்டு பயிற்சிகளை கொடுப்பதற்கு அவர் மனம் வந்து அதற்கு ஆவண செய்வதாக சொன்னார்.